இந்திய சூப்பர் ஸ்டார்னா சும்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா சுமோ அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல காமெடி இருக்கா? இல்ல. இல்ல கதையாவது இருக்கா? அதுவும் இல்ல. எதுவுமே இல்லாம ஏன்டா அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இந்த படத்துல தான். அவ்வளவு வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. ஆனா படத்துல உண்மையிலே கதை இல்லை, ஒரு காமெடி இல்லை. நம்ம சிவா சார் படம்னாலே நிறைய விஷயம் இருக்கும், நிறைய பேர் ஓட்டி இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்த்துட்டு இந்த படத்துக்கு போயிடறாங்க. முக்கியமா தமிழ் படம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடறாங்க. அது சுத்தமா இல்ல. தளபதி சொல்ற மாதிரி குட்டி கதையா சொல்லுன்னு பார்த்தா லிட்டில் பேஷன்ஸ் சார், நான் குயிக்கா கதை சொல்லி. உண்மையிலேயே அகில இந்திய சூப்பர் ஸ்டார் சிவாவுக்காக நான் அந்த படத்தை பார்க்க போறேன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா நானும் அவரோட தீவிரமான ஃபேன். அதனால நான் அந்த படத்தை போய் பார்க்குறேன். படத்தோட கதை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி கதை இருந்தால் தான் சொல்ல முடியும். அதனால அந்த படத்துல கதையே சுத்தமாக இல்லை. இருந்தாலும் எனக்கு புரியல, அதனால விட்டுருங்க. ஸோ பிடிச்சா போய் பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூ போடுற என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.